இது நம்ம திராட்சை கொடி தாங்க. காம்பவுண்டுக்கும் பக்கத்துலேயே கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, அதனால் சரி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மேலே கொடி மாதிரி போன வருஷம் கட்டி விட்ருந்தது இல்லைங்களே இருக்குதுங்க. அதுலேயே அப்படியே ஏறி வந்தது. நான் கொஞ்சமாக கயிறு கட்டி அட்டைக்குள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குங்களா, சரி அட்டைக்குள்ளேயாவது வரட்டும். ஏன்னா நாங்கள் இன்னும் பந்தலும் இதுக்கு இன்னும் ரெடி பண்ணலைங்க. எங்கேங்க வெயில் 10 மணி ஆனால் விட்டு காய்ச்சி எடுக்குதா, அதனால் சரி அப்படின்னு சொல்லி எந்த வேலையுமே செய்கிறதில்ல. சும்மா அப்படியே இருக்கிறத மட்டும் அப்படியே மேக்கப் போட்டு வச்சுருக்கோம். நல்லா அட்டைக்குள்ளேயே கட்டி விட்டுங்க. சரி அந்த பக்கமும் கொஞ்சம் நிழல் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. பந்தல் போட்ட பின்னால் அந்த கை தவிர்த்து அப்படியே கொண்டு போய் பந்தலில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை கட்டி விட்டுருக்கேங்க. இது கொஞ்சம் அட்டை வந்து காம்பவுண்டுக்குள்ளாரையே இருக்குங்களா, அதனால் அந்த பக்கம் ஒரு 2-3 டைல்ஸுக்கு கொஞ்சம் வெயிலாக இருக்குங்க, ஒரு 2 அடிக்கு. இது இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நிழலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மணி பிளான்ட் செடி நம்ம வச்சோம் இல்லைங்களா, ஏற்கனவே அது நம்ம ஒரு நிழலுக்காக தாங்க வச்சது. அதுவும் பாருங்கள் நல்லாவே படர்ந்து சூப்பராக வந்துருச்சுங்க. இது இந்த பக்கத்து செவத்துக்கு கொஞ்சம் கூலிங் பண்ணிடுங்க. அதனால் நமக்கு ஏன்னா கோழி எல்லாம் வெளியில் இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா கோழி எங்கேயாவது ரோட்டுக்கு அந்த பக்கம்லாம் போகுங்க, நல்லா தெரியாது. நம்ம இந்த இடத்த கட்டில் போட்டு படுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை உட்காந்துக்கிட்டு இருந்தோமாலும் நம்ம கோழி அந்த பக்கம் பார்த்துக்கலாங்க. ஏன்னா இது பாருங்கள் மயில் மாணிக்கஞ்செடியும் இந்த சங்குப்பூ செடியும் தாங்க. இதுவுமே சீக்கிரமாக படர்ந்து வந்து நிழல் கொடுத்துரும் போல் இருக்குங்க. நீங்கள் நிழலுக்காக இப்போ வச்சிங்களா கூட அது ஒரு 10-20 நாளையிலேயே இந்த மாதிரி நல்லா வளர்ந்து வந்துடுதுங்க. இதுக்குமே கொஞ்சம் கயிறெல்லாம் கட்டி விட்டுருக்குறேங்க, கொஞ்சம் நல்லா மேலே ஏறி வரட்டும் அப்படின்னு. இது பார்த்திங்களா இந்த பக்கங்க, அது பக்கத்து வீட்டில் பெருசாக ஒரு சப்போட்டா மரம் வேப்ப மரம்லாம் இருக்குங்க. அது அந்த பக்கம் சிவர் அப்படியே கவர் பண்ணிக்கோங்க நிழலுக்கு. அதனால் இந்த முன்னால் இருக்கிறது நம்ம வீட்டிட்ட தென்னை மரம் புளிய மரம் அந்த பக்கம் இருக்கிற நிழல் கொஞ்சம் அப்படியே நமக்கு கவர் ஆகிடுதுங்க. இந்த சூரிய பகவானோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். வேறு வழி இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி தான் மரத்தை வச்சு தான் நம்ம கொஞ்சம் நிழலை உருவாக்கிக்க முடியும். ஏன்னா உள்ளார ஃபேனு போட்டுக்கிட்டே நம்மளால் உட்காந்துருக்கவும் முடியல. இந்த இடத்த பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக நிழலாக இருக்குங்களா. மத்தியானத்துக்கு பார்த்தோமா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த ஹீட்டு கொஞ்சம் வரது இல்லைங்க இப்படி இருக்கிறதுனால. தேங்காய் தாங்க கொஞ்சம் இருந்தது, அதை தான் பேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேர்த்திட்ருக்காரு. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் போன வருஷம் இப்படியெல்லாம் 1-2 உழுவுது இல்லைங்களா காஞ்ச காய், அதெல்லாம் நம்ம இளநீ குடித்தது போக குழம்புக்கு நம்ம பயன்படுத்துனது போக இருக்கிற காயை அப்படியே எடுத்து நாங்கள் காய வச்சிடுறதுங்க. இந்த மாதிரி பண்ணி அப்படியே போட்டுருவோங்க. அதுவே கொப்பரையானோட்டி அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை உடைக்கிறதுங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் அப்படியே விட்டுறதுங்க. எங்களுக்கு என்னமோ அந்த மாதிரி பண்ணனா ஒரு வருஷமே ஆனாலும் எண்ணெய் கெடாத மாதிரி இருக்குதுங்க. அதனால் நாங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறதுங்க. ஒவ்வொருத்தரும் இப்படியே உடச்சி அது வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஆட்டிக்கிறாங்க. ஆனால் நாம் இப்படிங்க தென்னை மரம் பாருங்கள் என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு பாருங்கள். அதனால் தென்னை மரத்தை ஒரு வீடியோ எடுத்துங்க. இது நாட்டு தென்னை மரங்க, காயுமே நல்லா பெரிய காயாக இருக்குங்க, பருப்புமே நல்லா முத்தின பருப்பாக இருக்குங்க. அது செவ்வழனிங்க இன்னொரு மரம் இருக்கிறது, இது நாட்டு மரங்க நல்லா இருக்குங்க. இது போன வருஷம் தான் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தாங்க அப்படியே நாங்கள் மட்டை பேர்த்து அப்படியே போட்டுறதுங்க. அதுக்கப்புறம் ஓட்டை உடச்சிட்டு தண்ணி ஆடலை அப்படின்னா ஓட்டை உடச்சி இந்த மாதிரி பருப்பு மட்டும் அரிஞ்சு போட்டுறதுங்க. தண்ணி அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி விட்டுறதுங்க. நாம் தேங்காய் நாட்டுற முறை இப்படி தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆட்டுவாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் ஒன்று பார்க்கலாங்க. கம்மியாக ஆட்டுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி கூட ஒரு டைம் ஆட்டி பாருங்கள், எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க.